சிலுவையில் பேசின முதல் வார்த்தை அது மன்னிப்பு, இரண்டாவது வார்த்தை அது ரட்சிப்பு, மூன்றாவது ஒரு வார்த்தை வேகமாய் நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சரி, 33, 34. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சதப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபோது இதோ எலியாவை கூப்பிடுகிறார் என்றார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக ஆண்டவர் சிலுவையிலே பேசின வார்த்தை என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு ஏலோ ஏலோ லாமா சதப்தானி அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. அப்போ அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவர் எலியாவை கூப்பிடுகிறார், எலியாவை ஹெல்ப்புக்காக அவர் அழைக்கிறாரு, அவங்க உதவி செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படி ஒரு காரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த தேவகுமாரனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவனோடு அவர் இருக்கிற ஐக்கியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கர்த்தர் இங்க இடத்துல வெளிப்படுத்துகிறார். அப்போ மூன்றாவது வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், அவ்வளவு பெரிய நெருக்கமான சூழ்நிலையிலையும் அவ்வளவு வேதனையான சூழ்நிலையிலையும் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுல நம்முடைய தேவகுமாரன் எப்படி இருந்தார் அப்படின்னா கவனம் உள்ளவரா இருந்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப அவசியமான நேரம் என்னன்னா, நீங்கள் ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போகும்போது, ரொம்ப பாடுகளை அனுபவிக்கும் போது, உபத்திரவங்கள் உங்களுக்கு வரும்போது ஆண்டவரோடு உள்ள உறவை மட்டும் நீங்க என்ன பண்ண முடியாத ஒரு நாளும் விட்டுறவே கூடாது. நிறைய பேர் செய்கிற தவறை அதுதான், ஆண்டவரோட உள்ள உறவை ஏதோ ஒரு காரியத்திற்காக விடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது இவ்வளவு பாடுகள் மத்தியிலையும் அங்க இருக்கிற யாருக்குமே புரியல இவர் யாரை கூப்பிடுறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி உண்டாயிருக்கிறது. நான் நம்புகிறேன் என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே ஆண்டவரோடு உள்ள உறவிலே நீங்கள் பலப்பட்டிருக்கும் போது சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியாம இருக்கலாம், நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க, நீங்க ஏன் பேசிட்டே இருக்கிறீங்க, நீங்க ஏன் பாடிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சுற்றி இருக்கிற நபர்கள் ஒருவேளை அறியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவரோட உறவுல இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நாளும் கைவிடப்படுவதே இல்லை, கைவிடப்படுவதே இல்லை. சோ இந்த குட் ஃப்ரைடேக்கு நம்ம எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் சாகிற வரைக்கும் உங்களோடு உள்ள உறவை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா யாருக்காகவும் விட மாட்டேன். ஆமேன். கர்த்தரோடு உள்ள உறவை பிரிக்கிறதற்கு பிசாசு நிறைய முயற்சி எடுப்பான். அதான் அவனுக்கு உங்களிடத்துல அது மட்டும்தான் வேணும். ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து எடுத்து அந்த ஏதேன் தோட்டத்துல உட்காரணும் அப்படின்னு பிசாசு நினைக்கவே இல்லை. இவங்க என்ன இவ்வளவு ஜாலியா இருக்காங்க, இவங்க என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்களை வெளியே தள்ளிட்டு நம்ம உள்ள உட்கார்ந்துருவோமா, அப்படிப்பட்ட எண்ணத்தோட பிசாசு அவர்களை மோதல்ல, அவங்கள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்கல. அவனுக்கு ஒன்னே ஒண்ணு, தேவனும் இவர்களுக்கும் ஒரு பெரிய உறவு இருக்குது. காலையில ஆண்டவர் இவர்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். இல்ல இந்த உறவை துண்டிக்கணும்னு நினைச்சான், அந்த மாதிரி பிசாசு செஞ்சுட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதான் சத்துரு உங்களிடத்துல வேற எந்த ஆசீர்வாதத்தையும் புடுங்கணும்னு நினைக்க மாட்டான். ஆனா ஆண்டவரோடு உள்ள உறவை எடுக்கணுன்றதுல அவன் ரொம்ப தீவிரமா இருப்பான். ஆண்டவருடைய உறவை எடுப்பதற்கு வேலை பழுக்களை கொடுப்பான், பிரச்சனைகளை அனுமதிப்பான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் மரணம் வரைக்கும் ஆண்டவரோடு உள்ள உறவுல நான் சரியானவனாய் இருப்பேன். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்கள் இந்த மூன்றாவது வார்த்தைக்காக. ஆண்டவரே, உம்மோடு உள்ள உறவிலிருந்து யாரும் என்னை பிரிக்க முடியாது. சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. யாரும் என்னை பிரிக்க முடியாது, நான் உம்மோடு வாழுவேன். ஆண்டவரே, உம்மோடு நான் இருப்பேன், உம்மோடு நான் நடப்பேன், உம்மோடு பேசிக்கொண்டே இருப்பேன். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு நாள் ஆண்டவரை பார்க்கறதுக்கு காலதாமதம் பண்ணிட்டீங்கன்னா உங்க இருதயம் அப்படியே துடிக்கணும்.
ஐயோ எப்போ ஆண்டவரை பார்ப்பேன், எப்போ ஆண்டவரிடத்துல நான் பேசுவேன், அந்த உறவில் ஒரு கேப்பை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிசாசு அதை பார்த்துட்டே இருந்தால் அந்த கேப்பை ரொம்ப பெருசு பண்ணிடுவான். நீங்கள் பாருங்க, நீங்கள் கவனிங்க, ஒரு வாரம் சர்ச்சுக்கு வர்றதற்கு யாராவது ஒருத்தர் தடையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 வாரம் சர்ச்சுக்கு வர முடியாது. ஒரு வாரம் தான் இவங்களுக்கு வேலை, ஒரு வாரம் தான் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்க. ஆனால் காரணமே இல்லாமல் 2 வாரம் தொடர்ந்து லீவ் எடுப்பாங்க பாருங்க சர்ச்சுக்கு. அப்போ ஒரு கண்டினியூவாக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஜெபம் கண்டினியூவாக இருக்கிற வரைக்கும் போகும். ஒரே ஒரு நாள் ஏதோ வேலை பழுவு நிமித்தமாக அந்த வேதம் வாசிக்கல, அந்த ஜெபம் பண்ணல அப்படின்னு சொன்னால் கண்டினியூவாக ஒரு 10 நாள் ஜெபம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி எடுத்து பாதுகாத்து, சிலர் அந்த ஜெபத்தை விட்டு பல வருஷமே ஆச்சு, சிலர் அந்த வேத வாசிப்பை விட்டு ரொம்ப வருஷமே ஆச்சு, திரும்ப அந்த வேத வாசிப்பு அவங்களுக்கு வரவே இல்லை, திரும்ப அந்த ஜெபம் வரவே இல்லை. ஏன் அப்படின்னா பிசாசு ஆண்டவரை விட்டு பிரித்து ரொம்ப தூரம் சிலரை கொண்டு போயிட்டான், ரொம்ப தூரம் சிலரை கொண்டு போயிட்டான். ஆனால் இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டவர் உங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறார். மகளே, மகனே, என்மேல் உள்ள உறவு தான் உன்னை பலப்படுத்தும், என்மேல் உள்ள உறவு தான் உன்னை ஆசீர்வதிக்கும். நீ என்னோடு கூட நடக்கும்போது தான் பொல்லாங்கனுக்கு நீ தப்பு வைப்பாய், எதிருக்கு நீ தப்பு வைப்பாய், ஆபத்துக்கு நீ தப்பு வைப்பாய். இந்த உலகத்திற்கு தப்பு வைக்க வேண்டும் என்றால் ஆண்டவரோடு உள்ள உறவு உங்களுக்கு சரியா இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன் சொல்லுங்கள். புரிகிறதா? அப்போ 3வது நான் நம்புறேன், ஆண்டவர் சிலுவையில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் முதலாவதாக கர்த்தர் மன்னிப்பு, 2வதாக ரட்சிப்பு, 3வதாக உறவு. சொல்ல என்ன எழுதணும் அப்படின்னா உறவு. 3வதாக ஆண்டவர் பேசின வார்த்தையிலே ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவை யாருக்காகவும் என்ன பண்ணலைன்னா விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமென். 1000 பேர் உங்க வாழ்க்கையில வரலாம் சிஸ்டர், பிரதர், ஆனா கர்த்தரை மட்டும் நீங்க யாருக்காகவும் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. எல்லாரும் பாதி வழியோட போயிடுவாங்க, எல்லாரும் ஒரு சட்டன் பீரியட் வரைக்கும் தான் நம்மோடு இருப்பாங்க, ஆனா கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் கர்த்தர் ஒருவரே, சாகிற வரைக்கும் நம்மோடு கூட இருப்பவர். அதனால என்ன உங்களை விட்டு பிரிக்கிறதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஆண்டவரே, உமக்காக மரிக்க வேண்டும் என்றாலும் மரிப்பேன், ஆனா ஒரு நாளும் உம்மை விட்டு நான் பிரியவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? வேதம் சொல்லுது அவரும் நானும் ஒன்றாயிருக்கும். எப்படி சொன்னார் அநேக இடத்துல? அவரும் நானும் எப்படி இருக்கும்? அப்போ ஒன்று நினைங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்தில் 1000 உறவுகள் நம்மளை தேடி வருவார்கள், ஆனா அதுக்காக ஆண்டவரோடு உள்ள உறவை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, சொல்லுங்க சத்தமாய், நீங்க ரெகுலரா பைபிள் வாசிக்கிறவங்க வாசிடணும், ரெகுலரா ஜெபம் பண்றவங்க நீங்க ஜெபம் பண்ணணும். அதை எந்த விதத்திலையும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதை தடுத்துறவே கூடாது. ஆனா ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னா திரும்ப செய்ய முடியாது. அதனால எல்லாருமே இந்த குட் ஃப்ரைடேக்கு பைபிள் வாசிக்க ஆரம்பிக்காதவங்க திரும்ப வாசிக்க ஆரம்பிச்சிருங்க, திரும்ப ஜெபம் பண்ணுங்க. உங்களையும் தேவனையும் என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்கவே கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அது தீமையா முடியாது, அது நன்மையா மட்டும்தான் முடியும். அது கர்த்தருடைய பெர்மிஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. ஆனா நீங்க உறவுல பலப்படலைன்னா, அதான் நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, யோபு வந்து பார்த்துட்டே இருந்தான். நீங்க அவங்க பிள்ளைகளை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு நாள் அவங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து திராட்சரசம் பரிமாறப்படுதாங்க. அப்ப நான் நம்புறேன் பிசாசுக்கு அவங்கள கொல்றதற்கு, அவங்கள அழிக்கிறதற்கு அவன் எப்படி வகை பார்க்கறான் அப்படின்னா, நான் ஒன்றும் சும்மா கொல்லலையே, அங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், ஏதாவது ஒரு பாவம் இருக்கணும். உங்க வாழ்க்கையிலையும் அப்படிதான். சத்துரு எப்ப தடுமாறுவீங்க, எப்ப கீழே விழுவீங்க, எப்ப ஜெபம் பண்ணாம இருப்பீங்கன்னு பார்த்துட்டே இருப்பான். அந்த நேரத்துல தான் போராட்டம் நடக்கும், அந்த நேரத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். வேற அப்பதான் களை விதைப்பான். அதனால அந்த உறவுல கரெக்டா இருந்துட்டீங்கன்னா அவன் சோதிச்சா கூட நம்ம பொன்னாக விளங்குவோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வது உறவு, நம்பர் 4. 4வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை. அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள்
கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். சோ நான்காவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின வார்த்தை என்ன வார்த்தையை பேசினார் அப்படின்னா, தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசினாராம். அவர் நிறைய பேருக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார். வேதத்திலே பல இடங்களிலே ஆண்டவர் இந்த தாகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க சமாரியா தேசத்து அந்த ஸ்திரீனிடத்துல போய் ஆண்டவர் சொல்றார், நான் தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு அந்த 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 இடத்துல நம்ம வாசிக்க முடியும். இப்படி பல இடத்திலே ஆண்டவர் சொல்லி இருந்தாலும் சில இடங்களிலே ஜனங்களுக்கு தாகத்தை தீர்க்கிற தண்ணீரை வைத்திருக்கிறார். இப்பொழுது பரமபிதா தேவகுமாரன் அவருக்கு நிறைய களைப்பு, பல மணி நேரமாக அவர் தண்ணீர் எதுவும் குடிக்கல, அவருக்கு உடம்புல இருந்து நிறைய ரத்தம் வெளியே போகிறது, களைப்பு. அவர் சிலுவையை தூக்கி கொண்டு வரும்போது மேலே இருந்து அடிக்கிற அந்த வெயில் அவர் மேல அதிகமாய் படுகிறது. இப்படி இதனால அவருக்கு தாகம் வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சவங்க அங்க இருக்கிற ஒரு குச்சியில அந்த கடற்பாசியை எடுத்து மாட்டி அதை கொடுக்குறாங்களாமா. ஆனா ஆண்டவர் அதை வாங்க ஆண்டவர் மறுத்துட்டார். அதை ஆண்டவர் வாங்கி குடிக்கலாம் இல்லை. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவருடைய தாகம் தண்ணீரை குடிப்பதற்காக அல்ல. ஏற்கனவே சீடர்களுக்கு திருவிருந்து கொடுக்கும் போதே ஆண்டவர் சொன்னார், நான் இதற்கு அப்புறம் இப்ப நான் என்ன பண்ண மாட்டேன்னா, எனக்கு மேல கர்த்தர் வச்சிருக்கிற அது நிறைவேறுகிற அளவுக்கும் நான் புசித்து குடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருடைய தாகம் முதல்ல என்னன்னா, அங்கே நிற்கிற ஆத்துமாக்களை குறித்த தாகம் தான் அவருக்கு இருந்தது. ஆமேன். எல்லா தேவனுடைய மக்களுக்கும், ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா இந்த உலகத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் மேல ஒரு தாகம் கண்டிப்பா வேணும். ஆமேன் சொல்லுங்கள். எல்லாரும் ஆண்டவரத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்துமா தாகத்தை தாங்க. யாராவது உங்களுடைய தெருவில் ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்களுடைய சரீரத்தை கிழிக்கும் போது உங்களை அறியாமலே கண்ணீர் வரணும், நீங்க அவர்களுக்காக அழணும். நீங்க விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்காக திறப்பில் நிற்கணும், ரட்சிக்கப்படாதவர்களுக்காக திறப்பில் நிற்கணும். உங்களை அறியாமலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் ஒரு ஜபத்தை அவர்களுக்காக ஏறெடுக்கணும். அதுதான் ஆத்துமாக்கள் மேல இருக்கிற தாகம். ஆனா இன்றைக்கு இந்த ஆத்துமா தாகம் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருக்குது. ஆத்துமாக்கள் மேல நிறைய பேருக்கு தாகம் இல்லை. அவங்க சிலர் நிறைய பேர் தற்பிரியராய் மாறிவிட்டார்கள். ஆனா அப்படி இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளை. நான் நம்புறேன், நீங்க மட்டும் தாகம் உள்ளவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் நீங்க ஒரு நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாய் மாறுவீர்கள். விசுவாசிக்கிறீர்களா? 2002 வருஷம் இதே ராமநாதபுரத்திலிருந்து இந்த நல்லாம்பாளையம் வருகிற வழியில இருக்கிற எல்லா கோயில்களையும் கரங்களை நீட்டி அப்படியே அந்த ஜனங்களுடைய அறியாமையை பார்த்து அப்படியே அழுது ஜோம் பண்ணி பஸ்ல இருக்கும் போதெல்லாம் கண்ணீர் விட்டு இந்த ஊழியத்திற்காக வரும்போது அப்படியே அழுதுட்டே வருவேன். நல்லாம்பாளையத்தில் தான் வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஊழியத்திற்காக வருவேன். அப்போ அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த உடனே சுற்றி நடக்கிறதெல்லாம் தெரியும் பாருங்களேன். ஒரு பக்கத்தில் சண்டை போடுறது, ஒரு பக்கத்தில் பிராண்டி ஷாப்பு நிறைஞ்சு வழிகிறது, ஒரு பக்கத்தில் ஜனங்கள் கண்டிருந்தும் காணாமல் அப்படி அந்த மாதிரி ஆராதிக்கிறது. ஒவ்வொரு இடத்துக்கு முன்னாடி வரும்போது பிராண்டி ஷாப்பை பார்க்கும்போது, ஆண்டவரே இதுக்கு நேராக ஓடி போகிறவங்க திருச்சபைக்கு வரமாட்டாங்களா? ஆனால் நான் நம்புகிறேன், 2002 வருஷம் நான் ஆத்துமாக்களுக்காக கதறினேன். ஆனால் ஆண்டவர் இந்த பட்டணத்தில் இன்றைக்கு என்னை ஊழியக்காரனாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆமென். இந்த பட்டணத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு நான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவன் எல்லாம் கிடையாது. ஆனால் நான் நம்புறேன், அன்னைக்கு அந்த ஆத்துமாக்களுக்காக அழுததுனால கர்த்தரே பரலோகத்தின் தேவன் என்னை அன்னைக்கே அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டார், படுத்தினார். நான் நம்புறேன், எந்த இடத்துல ஆத்துமாக்களுக்காக நீங்கள் அழுகிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை அதிகாரியாய் கர்த்தர் வைப்பார், உங்களை தலைவனாய் கர்த்தர் வைப்பார். நீங்கள் அழுதது ஆத்துமாவுக்காக, ஆனா கர்த்தர் உங்களை அந்த இடத்துல தலைவனாய் தலைவியாய் கர்த்தர் வைப்பார். ஸோ எல்லாரும் நம்ம ஜெபிக்கணும், என் தலையெல்லாம் தண்ணீர் ஆகணும், என் கண்களெல்லாம் கண்ணீர் ஊற்றாகணும். ஆமேன்னு சொல்லுவோம். எரேமியா அப்படிதான் சொல்றாரு, என் தலையெல்லாம் தண்ணீர் ஆகட்டும், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்கும், அப்பொழுது என்னுடைய அழிந்து போகிற பட்டணத்திற்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஜெபிப்பேன். ஆமேன் சொல்லுங்கள்.
ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஆத்துமா தாகம் வரணும். சின்ன பிள்ளைகளுக்கு ஆத்துமா தாகம் வரணும். ஆத்துமா தாகம் இருக்கிறவங்களுக்கு கையில கர்த்தர் பெருசா நம்புவார். ஆமென். எல்லாரும் கையை உயர்த்தி கேட்கலாம். ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு ஆத்துமா தாகம் வேண்டும். சிலுவையிலே அவ்வளவு வேதனையின் மத்தியிலையும், அவ்வளவு பாடுகள் மத்தியிலையும், ஓ ஆமென், அவர் அவ்வளவு வலியின் மத்தியிலையும் என் தேவனாகிய கர்த்தர் தாகமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன். என் தாகத்தை யார் தீர்க்க போகிறார்? எனக்கு யார் தண்ணீர் கொடுக்க போகிறார்கள்? ஏசாயாவை போல கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், இதோ அடியே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்துமா தாகத்தை, என் தலையெல்லாம் தண்ணீர் ஆகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்துமா தாகத்தை தாரும். கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட கண்ணீரோ. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். கழுதை கூட தன் எஜமானனை அறி, இந்த தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. கழுதை கூட தன் எஜமானனை அறியும், என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. ஐயோ அழியும் என் ஜனங்களுக்கா அழியும் என் ஜனங்களுக்கா நான் திறப்பிலே நீக்கணும். கரங்களை மேல தட்டி என் தலையெல்லாம் கண்ணீராகணும், கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலையும் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆத்துமா தாகம். ஆமென். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட எப்படி இருக்கணும்னா, ஒரு ஆத்துமா மேல ஒரு தாகம். தகப்பனும் தாயும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்தணும் அப்படின்னு சொன்னா, ஆத்துமா மேல ஒரு தாகம் உள்ளவர்களாய் நீங்கள் வளர்த்த வேண்டும். சின்ன வயசுலேயே அதை சொல்லி கொடுக்கணும். நீ இந்த மாதிரி கூட படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுப்பா, உங்கள் கிளாஸ்லேயே பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுப்பா, அவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொன்னியா, ஒரு பைபிள் கொண்டு போய் கொடுத்தியா. இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவர்களுக்குள்ள எதை விதைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆத்துமா தாகத்தை விதைக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். இது நம்பர் முதலாவதாக ஃபஸ்ட்டு வார்த்தை மன்னிப்பு, இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு, மூன்றாவது வார்த்தை ஃபஸ்ட்டே பிரசங்கம் பண்ணினேன் பொறுப்பு. அப்படின்னா இதோ அதோ உன் தாய், இதோ உன் மகன். மூன்றாவது வார்த்தை வந்து பொறுப்பு. அந்த தன்னுடைய பொறுப்பை ஆண்டவர் வந்து நிறைவேற்ற ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ணல, அந்த பொறுப்பை தன்னுடைய தாயையும் தகப்பனையும் நேச. மூணாவது வார்த்தை பொறுப்பு, நான்காவது வார்த்தை உறவு, ஐந்தாவது வார்த்தை தாகம் அப்படின்னா தகிப்பு. ஸோ ஆறாவது நெக்ஸ்ட்டு யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் 30வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, ஆமேன். ஆண்டவர் ஆறாவதாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. ஆமேன் சொல்லுங்கள். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து
முடிப்பார். ஆமேன் சொல்லுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது என்று சொன்னார். நான் நம்புகிறேன், சிலுவையிலே ஆண்டவர் அவ்வளவு பாடுபட்டது, அவ்வளவு துக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்காக எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அப்படியே ஃபினிஷ் பண்ணார், முடிச்சார். அதை யாருமே செய்ய முடியாது, நம்மளால அதை பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்காக அவருடைய இரத்தத்தையே சிந்தி, அவருடைய உயிரையே கொடுத்து, பிசாசுக்கு நம்ம மேலே இருந்த அதிகாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவர் முடித்தார். ஆமேன் சொல்லுங்கள். இன்று ஆண்டவருடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு ஒரு நற்செய்தி சொல்ல போகிறேன். எல்லாம் முடிந்தது. நீ சத்துருவோட போராடின அந்த போராட்டத்தை ஆண்டவர் முடிய பண்ணுகிறார். உன் உபத்திரவ காலத்தை ஆண்டவர் முடிய பண்ண போகிறார். உன் நஷ்டங்களை ஆண்டவர் முடிய பண்ண போகிறார். உன்னுடைய வருமான குறைவுகளை ஆண்டவர் முடிய பண்ண போகிறார். உன்னுடைய வறுமையை ஆண்டவர் முடிய பண்ண போகிறார். நான் நம்புறேன், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. சிலுவையிலே நம்முடைய ஆண்டவர் ஆகிய கர்த்தர் தோற்று போகல. நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் ஓட்டத்தை ஃபினிஷ் பண்ணி தன்னுடைய கையில, அப்படியே தன்னுடைய அவார்டை கையில எடுத்து அதை அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கையில கர்த்தர் கொடுத்தாரு. எப்பா, நான் ஓட்டத்தை முடிச்சிட்டேன்ப்பா, உனக்காக யாவையும் நான் செய்து முடிச்சிட்டேன். உன் மேலே இருந்த ஆக்கினையை என் மேலே நான் ஏற்றுக்கொண்டேன். உன் மேலே இருக்கிற தண்டனையை நான் என் மேலே ஏற்றுக்கொண்டேன். உன் மேலே இருந்த மரணத்தை என் மேலே நான் ஏற்றுக்கொண்டேன். உன் மேலே இருந்த சமாதான குறைவை நான் ஏற்றுக்கொண்டேன். உன் மேலே இருந்த வறுமையை நான் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் சிலுவையிலே தொங்கினார். ஆமேன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவர் நம் நிமித்தமா என்ன ஆனாராமா? தரித்திரர் ஆனார். ஆமேன். உங்களுடைய தரித்திரத்தை கர்த்தர் சிலுவையில முடிச்சிட்டாரு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சிலுவை உன்னுடைய தரித்திரத்தை முடித்தது. உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்றும்படி கர்த்தர் உனக்காக அவர் தரித்திரர் ஆனார். தரித்திரர் ஆனார். அவர் ஏன் தரித்திரரா இருக்கணும்? ஏன் அவருக்கு ட்ரெஸ் போட முடியாதா? அவருடைய மரணம் ஒரு பெரிய விசேஷமானதா நடக்கக்கூடாதா? அவர் அந்த கேடு அடைந்தார். அவருடைய வஸ்திரத்தை வேதம் சொல்லுகிறது சீட்டு போட்டாங்களாமா, அதையும் விட்டு வைக்கல. அவங்க அவருடைய வஸ்திரத்தை உரிந்தார்கள். அவருடைய வஸ்திரத்தெல்லாம் எடுத்து அவரை நிர்வாணியாய், அவரை மாற்றி அரை நிர்வாணியாய் மாற்றி நிற்க வைத்தார்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் வேதம் சொல்லுகிறது, நம்ம பார்க்கும்போது, சிலுவையில பார்க்கும்போது அவர் நல்லா இல்லை. அவர் எப்படி இருந்தாராமா? எல்லாருடைய கண்ணுக்கும் ரொம்ப அசிங்கமானவரை மாதிரி இருந்தாராமா. ஆனா நமக்கு இன்னைக்கு அது அழகா தெரியுது. நம்ம சிலுவை அசிங்கமா பார்க்கவே இல்லை, நம்ம சிலுவை அழகாத்தான் பார்க்குறோம். இயேசு அந்த சிலுவையில் நிற்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் சித்தரிச்சாங்கன்னா அந்த மாதிரி ஒரு அழகு இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். அது நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஆனால் உலகத்தில் வேதம் நமக்கு சொல்லும்போது அவர் அந்த கேடு அடைந்து எல்லாருக்கும் முன்பாகவும் ஒரு அசிங்கமான ஒரு தோற்றமாய் அவர் இருந்தார். இது எல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்மை வாழ வைக்கும்படியாக. ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் முடிந்தது. உங்களுடைய போராட்டம் முடிந்துச்சுன்னு சொல்லுங்க. முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. ஆமேன் சொல்லுங்க. அதை விசுவாசிங்க. உங்களுடைய வியாதி முடிஞ்சிருச்சு. ஏன்னா கர்த்தருடைய சிலுவையினுடைய இரத்தம் சகல வியாதிகளையும் அவருடைய தழும்புகளால் சுகமானோம். அவருடைய தழும்புகளால் சுகமானோம். இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குல்ல? அவருடைய தழும்புகளால், அவருடைய காயங்களால் சுகமானோன்னு இல்லை, அவருடைய தழும்புகளால் சுகமானோம். ஆமேன். அவர் காயப்பட்டதுக்கு பிறகும் அவருக்கு என்ன இருந்திருக்கு? அப்போ தழும்பு இருந்திருக்கு. அந்த தழும்புலேயே நமக்கு என்ன வருமாமா? சுகம் வரும். ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் அந்த கடைசியாக 6வது வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அவ்வளவுதான். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வச்சார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் குற்ற மனசாட்சியில அலைய வேண்டியதில்லை, பயத்தோட நீங்க அலைய வேண்டியதில்லை. நீங்க இன்னையிலிருந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்காக தான் சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கல்ல ஆண்டவரே, இனி நான் என்ன பண்ணணும்னா ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பெற்றுக்கொள்ளணும். அதான் நம்ம பாடணும், என்னை வாழ வைக்க நீர் என்ன பண்ணீர்னா சிலுவையிலேயே தொங்கு, எனக்காக பாதிக்கப்பட்டீர், என் இயேசு எத்தனை நல்லவர். ஆமேன். அந்த வரிகளை பாடி அந்த கடைசியாக அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், என்னையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்கா. என்னை வாழ வைக்க
ஒப்பு கொடுத்தீர் உம்மையே பாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது. பாடுவோம் அன்பு பெரியது, கரங்களை மேல தட்டி. உங்க அன்பு பெரியது, ஈடிணையற்றதே. ஓ உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே, ஓ பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. ஈடிணையற்றதே. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ. நன்மைகள் செய்பவர் நீ. ஓ ஹalleluya. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. ஆமென். எல்லாம் முடிந்தது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது அவருடைய சரீரத்தில் 5480 காயங்கள் இருந்துச்சாம். 5480 காயங்கள் அவருடைய உடம்புல இருந்தது. ஸோ நான் நம்புறேன் அவருடைய உடம்புல காயம் இல்லாத இடமே இல்லாமல் இருக்கிற அளவு காயப்பட்டிருக்கார். அப்புறம் அவருடைய முதுகில் மட்டும் 150 காயங்கள் இருந்திருக்காம. அதான் உழுகிறவனுடைய நிலத்தை போல. அந்த அந்த நாட்களில் இந்த ரோமர்கள் தான் அவரை அடித்தார்கள். பொதுவாக யூதர்கள் அவங்க ஒரு சாட்டை வச்சிருப்பாங்க. அவங்க 1 குறைய 39 அப்படின்பாங்க. 39 தடவை அடிப்பாங்க. ஒரு தப்பு பண்ண ஒரு தண்டனை கைதியை 39 தடவை சாட்டையினால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அடிப்பாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 13 டைம் தான் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. 13 டைம். இந்த 13னா என்ன அப்படின்னு சொன்னா யூதர்கள் 39 டைம் ஒரே சாட்டையில் அடிப்பாங்க. ஆனா ரோமர்களுடைய அந்த சாட்டையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாட்டை இருக்கும். அந்த சாட்டையிலிருந்து கிளை 3 கிளை இருக்கும். தனியா 3 அந்த 3 ஒயர் போகும். அதுல ஒவ்வொன்றிலையும் சில நேரத்தில் இரும்பு இல்லைன்னா சில மிருகங்களுடைய பல்லு இது எல்லாத்தையுமே தொங்க விட்டுருப்பாங்களாம். அவருடைய முதுகில் ஒரு டைம் அவங்க அடிக்கும்போது 3 அடி விழுமாங்க. அதுவும் அவங்க சில டைம் அடிச்சு அதை மேலே இழுக்கும் போது அப்படியே அந்த சதை அப்படியே பிச்சுட்டு வந்துருமாமா. ஸோ என்னுடைய ஆண்டவருக்கு முதுகில் மட்டும் பார்த்தீங்கன்னா 150 காயங்கள் பட்டிருக்காரு அவர். அப்போ இது எல்லாம் யாருக்காக அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன், நம்ம மேல ஆண்டவர் வச்ச அன்பு தாங்க அதுக்கு காரணம். இன்னும் அவருடைய தலையில மட்டும் 17 துளைகள் இருந்துச்சாம். 17 துளைகள் அவருடைய தலை. அப்படின்னா அந்த முள்முடி வச்சாங்கல்ல, அந்த முள்முடியை வச்சு அந்த குச்சியை வச்சு ஓங்கி அடிச்சதுனால 17 இடத்துல அந்த முள் உள்ள தொலை போட்டுட்டு போயிச்சாம். அப்போ சிலுவை தண்டனை அப்படின்றது ரொம்ப கொடுமையானது. கடந்த நாட்களில் ஆராய்ச்சியாளர்கள் அந்த அந்த சிலுவை தண்டனை கொடுக்குற அந்த இடத்துல தேடும் போது அவங்க கையில சில அந்த எலும்பு துண்டுகள் மண்டை ஓடுகள் இருந்துச்சாமா. அப்போ அந்த மண்டையோட பார்த்தீங்கன்னா அந்த மண்டை ஓட்டுக்குள்ள ஓட்டை இருந்துச்சாமா. அப்போ அந்த எலும்பு அவங்கள அடிச்ச ஆணிகள் எலும்பை ஓட்டை போட்டுட்டு உள்ள போயிருக்குது, ஜீவனோட வச்சிருச்சு. அப்போ நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு சித்திரவதை செய்திருக்கிறார்கள், எவ்வளவு சித்திரவதை. அவரை கூட்டிட்டு போகும்போது 350 கால்நடை சேவர்களும் 50 குதிரை வீரர்களும் அவரை ஒரு ஒரு பாவிய ஒரு துரோகிய ஒரு தேச துரோகிய கூட்டிட்டு போறது மாதிரி, தண்டனை கைதியை கூட்டிட்டு போன மாதிரி அப்படி 350 பேர் நடந்தும் 50 பேரும் குதிரையிலையும் அப்படியே அவரை கூட்டிட்டு போனாங்களாமா. ஸோ இத்தனை பாடுகளும் யாருக்காக அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் நமக்காகவே ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். அதான் சொல்றாரு, அவருடைய தழும்புகளால நம்ம என்ன ஆனோம் அப்படின்னா. அப்பதான் அந்த சிலுவையில இவ்வளவு வலியையும் அனுபவித்து கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது,
எல்லாம் முடிந்தது. நான் நம்புறேன் இந்த செய்தியில எந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணுமோ இந்த வார்த்தை கண்டிப்பா நடக்கணுங்க உங்களுக்கு. நான் நம்புறேன் அவருடைய சிலுவை எல்லாத்தையும் முடிச்சிடணும் உங்களுக்கு. இந்த குட் ஃப்ரைடே தான் உங்களுடைய கஷ்டத்தினுடைய கடைசி நாளா மாறணும். உங்களுடைய வறுமையினுடைய கடைசி நாள் இதா மாறணும். உங்க வியாதியினுடைய கடைசி நாள் இதா தான் மாறணும். ஓ, நீங்க மற்றவங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு நின்னது இதுதான் கடைசியாய் மாறணும். நான் நம்புறேன் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்த அந்த கர்த்தர் இன்றைக்கு நமக்காக அதை செய்து முடிப்பாராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 17 மணி நேரம் தண்ணீரே இல்லாம ஆண்டவர் கஷ்டப்பட்டிருக்கிறாரு. 17 மணி நேரம் அவ்வளோ வெயில்ல அவ்வளோ கஷ்டத்துலையும். கிட்டத்தட்ட நம்ம சில மூவியில் பார்க்கும்போது ஒரே ஒரு டைம் ஆண்டவர் தடுமாறி விழுறது மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனால் ஒரு டைம் இல்லை, 3 டைம் தடுமாறி விழுந்திருக்கிறாரு. அந்த சிலுவை வைத்து அதை சுமக்க முடியாம 3 டைம் அவர் தடுமாறி விழுந்ததாக சொல்லுகிறாங்க. இந்த சிலுவையை ரொம்ப நாள் இருந்து சாகணும் அப்படின்னு தான் இந்த சிலுவை மரணம் கொடுக்க. அதனால தான் அவரை அந்த பெரிய காரில் வரும்போது அந்த சேவகன் குத்துவான்ல, குத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரத்தமும் தண்ணீரும் வரும்ல. அப்போ அவர் இறந்து போனதை பார்த்துட்டு அவன் ஆச்சரியப்பட்டானாமா, இவ்வளவு சீக்கிரமா அவர் இறந்து போவார்னு. சிலுவை தண்டனை கைதிகள் அவ்வளோ சீக்கிரமா இறந்தே போக மாட்டாங்களாமா. இஞ்சிஞ்சா அப்படியே நிமிஷமா சாவாங்களாமா. இன்னும் அந்த அந்த அவங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த ரத்த வாடைக்கு கழுகுகள் சாகிறதுக்கு முன்னாடியே அப்படி நின்றுட்டு இருக்குமாமா. இவங்க 2 பேருடைய இவங்க கையும் காலும் கட்டப்பட்டிருக்கிறதுனால நீங்க பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற அந்த அந்த மூவி இருக்குல்ல, அதை பார்க்கும்போது தெரியும். ஒரு கள்ளனுடைய அந்த கண்ணை கழுகு அப்படியே கொத்தி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் பாருங்களேன். அது உண்மையிலே சிலுவை மரணத்தில் அவங்கள அடிக்கப்படும் போது அந்த அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அந்த ரத்த வாடைக்கு அந்த ஏரியாவில் பெரிய பெரிய கழுகுகள் அந்த சிலுவைக்கு முன்னாடி நின்று அவங்களுடைய உடம்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி எடுக்குமாமா. அது அவ்வளவு ஒரு 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 மோசமான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர் அதை தெரிந்து கொண்டார். இது எல்லாம் நான் சொல்றேன், உலகத்தானுக்கு இது சொன்னா யாருக்குமே புரியாது. நான் சொல்றேன், யார் இப்படி மரிச்சிருக்கா? அவங்க புராணத்தில் யார் மரிச்சிருக்கா? அவங்களுடைய வேத அத்தியாயங்களை யார் மரிச்சிருக்கா? அவங்க வேதமே என்ன சொல்லுது அப்படின்னா, பெரும் காயங்களை ஏற்ற என் கர்த்தர் தான் கல்வாரி சிலுவையில மரித்திருக்கிறார் என்று அவங்களுடைய வேதமே சொல்லுது. நம்முடைய இயேசு வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கடவுள் இல்லைங்க, இந்த உலகத்துக்கு முழு உலகத்திற்கும் நம்முடைய கர்த்தர் அவர்தான் கடவுள், அவர்தான் தெய்வம். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்தான் 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 அவர்தான். ஆமென், ஹல்லேலூயா. அதான் அவருடைய சிலுவையில மேல INRI அப்படின்ற அந்த முத்திரையை போடும்போது அந்த முத்திரையை வைக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமாக ஃபைட் பண்ணாங்க. பொதுவாக அப்படிப்பட்ட ஒரு முத்திரையை வைக்க மாட்டாங்களாமா. அந்த சிலுவைக்கு மேலே அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பை சொல்லி இவன் கள்ளன், இவன் திருடன் அப்படின்னு தான் வைப்பாங்களாமா. ஆனால் இவருக்கு அந்த INRI அப்படின்ற அந்த வேர்டு அதான் நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா. அதை எடுக்கிறதுக்காக ஃபைட் பண்ணும்போது அந்த ராஜா என்ன சொன்னாராமா, எழுதுனதே. அந்த கடைசி மூமெண்ட்ல பாத்தீங்கன்னா இயேசு மரிச்ச உடனே அந்த ரத்தத்தையும் அந்த தண்ணீரையும் பார்த்த அந்த சேவகன் முழங்கால் படிட்டு என்ன சொல்றாருன்னா, இவர் மெய்யாகவே தேவகுமாரன், மெய்யாகவே அவன் தான் அடிச்சான், அவன் தான் கூட நின்று எல்லாம் பார்த்தான். ஆனா ஐயோ, அவனை பார்த்தோன்னு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப நான் நம்புறேன் நம்முடைய இயேசு இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அதனால இந்த இயேசுவை எங்கேயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது சிஸ்டர், பிரதர், எங்கேயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. சாகிற வரைக்கும் இவருக்காக வாழணும். அவர் அவ்வளவு பாடுபட்டிருப்பாரே, ஆனால் அவருக்காக அவமானத்தை படுறதுக்கு நமக்கு ஏன்? அவருக்காக நிந்தை நம்ம படக்கூடாதா? அவருக்காக கஷ்டப்படக்கூடாதா? நான் நம்புறேன் எனக்காக என் இயேசு மரித்தார், அவருக்காக எவ்வளவு பெரிய பாடுகளையும் அனுபவிக்கிறதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். நம்ம ஒரு சின்ன சின்ன பாடுகளுக்கு, சின்ன சின்ன கஷ்டத்துக்கு நம்ம அவ்வளோ வருத்தப்படுறோம். ஆனா இயேசு அவர் பட்ட பாடு ரொம்ப பெருசு. ஸோ நம்பர் 1, முதலாவது ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா மன்னிப்பு, 2வது வார்த்தை ரட்சிப்பு, 3வது வார்த்தை பொறுப்பு, 4வது வார்த்தை உறவு, 5வது வார்த்தை
தகிப்பு, ஆறாவது வார்த்தை முடிப்பு, ஏழாவது வார்த்தை ஒப்புவிப்பு. அதான் நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய ஆவியை என்ன பண்ணாராமா, அப்படியே ஒப்பு கொடுத்தார். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய வாழ்க்கையை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்னா கர்த்தர் சமூகத்திலேயே தாழ்த்தி, ஆமேன், என் வாழ்க்கையை யாருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என் உயிர் வேற யாருக்கும் கிடையாது, உமக்குத்தான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. நான் உம்மோட தான் மரிப்பேன், நான் உமக்காக தான் மரிப்பேன் ஆண்டவரே. நான் இந்த உலகத்தில் இருந்து கண்ணை மூடும்போது உங்கள் சமூகத்தில் கண்ணை திறப்பேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்களுடைய கடைசி நிமிஷம் இந்த ஓட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இந்த ஓட்டத்தை நம்ம நிறைய பேர் துவங்கிட்டோம். ஆனால் நீங்கள் எப்படி முடிக்கணும்னா, கிறிஸ்துவுக்குள்ளேயே ஆரம்பித்த நீங்கள் எப்படி முடிக்கணும்னா கிறிஸ்துவுக்குள்ளேயே முடிக்கணும். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், கிறிஸ்துவுக்குள்ளே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே முடிக்கணும். வேற எதுவுமே உங்களை தடை பண்ணவே கூடாது. நீங்கள் அப்படியே கண்ணை மூடி, இங்கே கண்ணை மூடும்போது சொர்க்கத்தில் நீங்கள் கண்ணை திறக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உறவை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்பாடு செய்வார். ஹல்லேலூயா. சரி, நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை, கர்த்தர் எவ்வளோ நல்லவர் இல்லை. எனக்காக அவர் எவ்வளோ பாடுபட்டார். நான் அவருக்காக வாழுவேன், நான் அவருக்காக வாழுவேன், நான் அவருக்காக ஓடுவேன். எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எனக்காக நீ பட்ட பாடுகளுக்காக உமக்கு நன்றி, எனக்காக நீங்கள் சுமந்த சிலுவைக்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, எனக்காக நீர் பட்ட அவமானத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவை பார்த்து, நன்றி ஆண்டவரே, இது இத்தனையும் எனக்காக அல்லவோ, இது எத்தனையும் எனக்காக அல்லவோ. இவ்வளோ நீர் செஞ்சும் உமக்கு விரோதமாய் நான் தவறு செய்த போது ஆண்டவரே, நீர் என்னை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் என்னை கைவிடவே இல்லையே ஆண்டவரே. நீர் எனக்காக செய்தீரே ஆண்டவரே. அப்பா, என்னை மன்னித்தீரே ஆண்டவரே. நான் மன்னியும் என்று சொன்னேன், ஆனால் நீர் நான் மறந்தேன் என்று நீர் சொன்னீரே ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்கள் பார்க்க.